12th போகிற இந்த ஒரு கட்டம் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதில் என்ன படித்தாலும் நம்மளுக்கு பேக்லாக்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் இருந்து பர்டிகுலராக இந்த டைமை சூப்பராக மேனேஜ் பண்ணி போகிறவங்களால மட்டும்தான் பின்னாடி ஒரு சுவையான பழங்கள் மாதிரி ஃப்ரூட்ஃபுல் லைஃப்பை நம்மளால வாழ முடியும் பசங்களை. ஸோ அப்போ ஜெய் 2027 இட் இஸ் பாசிபிள். எஸ் இட் இஸ் பாசிபிள், பட் வித் ரைட் கைடன்ஸ் அண்ட் ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணும்போது. அண்ட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எந்த ஒரு மோட்டிவேஷன் அண்ட் எந்த ஒரு கோர்ஸை பற்றி நான் சொல்லலை. ஜஸ்ட் ஐம் சேயிங் வாட் இஸ் ஜெய் அப்படின்றது. இதை ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட ஒரு ஐஐடி டாப்பரை என்னால் மாற்ற முடியும்னா இட்ஸ் வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் அஸ். ஸோ பார்த்துடலாமா? இந்த வீடியோவில் நான் டைம் லைன் உங்களுக்கு டைம் டேபிளில் இது தான் ஃபாலோ பண்ணுன்றது நான் சொல்லலை, இப்படி தான் ஃபாலோ பண்ணுன்ற ஒரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜஸ்ட் அன் அவுட்லைன் மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஜெய் 2027க்கு முன்னாடி இது பண்ணுறவங்களுக்கு சம்திங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ எதுவுமே செய்யாமல் இருக்கு, ஏதாவது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். எப்பயுமே நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்கீங்க. ஸோ 5 o'clock எந்திக்கிற ஹேபிட்டை இப்போவே நம்ம வச்சுக்கணும் 1 year. ஏன்னா இயர்லி வேக்கப் ஹேபிட் இது வந்து டீட்டா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்டில் ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் போட்டு பார்த்தது, இது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலன்னா அதை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு இந்த டைமை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ தட் இந்த டைமில் தெளிவாக நம்மளுக்கு ஃபிகர் அவுட் பண்ண முடியும் நம்மளோட பிரெயினால். அண்ட் செகண்ட் விஷயம் 8 o'clock to 9:30 அந்த சம்திங்கில் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஏதாவது சின்ன எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் பண்ணலாம். அண்ட் 9:30 to 12:30 3 மணி நேரம் சாலிடாக. சரி, ஒருத்தங்க வந்துட்டு 2 வருஷம் 3 வருஷம் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போட்டு ஜெய் கிராக் பண்ண முடியும், ஆனால் அவங்களால பண்ண முடியாது. பிகாஸ் ஹி வாஸ் வெரி டேலண்டட், எல்லா சம்ஸும் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும். பட் ஈவன் தோ ஏன் பண்ண முடியாதுன்னா அவங்களோட ப்ராக்டிஸிங் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஸ்ட்ரெச்சாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 மணி நேரம் நம்மளால ஜெயிலில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட மூளை நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இட் இஸ் நாட் கிவிங் வாட் இஸ் சச் அன் ஒரு நம்மளுக்கு ஒரு பவரே கொடுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் ப்ராக்டிஸ் பண்ணுற டைம்லேருந்தே ஒரு 3 hours நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜெய் எக்ஸாமில் வந்துட்டு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றது ஏன் பிலீவ். ஸோ இதில் வந்து லீஸ்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட் ஒரு 3 சப்ஜெக்ட் தான் இருக்குது. அந்த 3 சப்ஜெக்டில் என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்காதோ அதை இந்த ஸ்லாட்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் 1:20 to 1:30 லஞ்ச். இந்த லஞ்ச் முடிச்சுட்டு ஏதாவது மோட்டிவேஷனல் கண்டென்ட், உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் கண்டென்ட், செல்ஃப் டவுட் வராத மாதிரி ஒரு கண்டென்ட் பாருங்க. 1:30 to 4:30 another slot. இன்னொரு சப்ஜெக்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 4:30 to 5:30 வாக். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபோனை விட்டு வெளியே வந்துடுங்க, யார்கிட்டயாவது பேசுங்க. தட்ஸ் அந்த ஃபோன் கால் பேசலாம், பட் இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கிறது ரீல்ஸே பார்த்துக்கிட்டு இட்ஸ் நாட் குட். ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ண பாருங்க. ஓகேவாடாமா? 5:30 to 8:30 இது ஒரு ரொம்ப அமேசிங்கான டைம் உலகத்திலேயே. ஈவினிங் இஸ் ஆல்வேஸ் ப்ளசன்ட். நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் ரிலீஃப் பண்ணுற டைமாக இருக்கட்டும், ஹாப்பி என்ஜாய்ஸ் வந்து நம்மளோட பாடியில் எவால்வ் ஆகுது, இது எல்லாமே இந்த ஸ்டேஜில் தான். ஸோ அதனால உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்டை இந்த ஸ்லாட்டில் படிச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஈஸியாக எப்பவுமே டின்னரை முன்னாடியே முடிச்சிடணும். 8 to 9:30. ஓகேங்களா? இதில் ஒரு ஈஸி டைஜஸ்ட். ஏன் ஹெவியாக சாப்பிடக்கூடாதுன்னா, ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் வராது, தூக்கம் லேட்டாக தான் வரும், காலையில் லேட் ஆகும், அடுத்த நாள் சைக்கிள் லேட் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸி டைஜஸ்ட் ஃபுட்டாக பார்த்துக்கோங்க. 9:30 to 10:30 இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் ஆல்வேஸ் உன்னோட பிளானிங். சரிடமா, இந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற ஒரு ரிவிஷன் நோட்ஸை நீங்கள் திருப்பி பார்க்கலாம். அண்ட் அடுத்த நாள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் அடுத்த நாள் மட்டும்தான். அடுத்த வாரமோ அடுத்த மந்த் எதுவுமே பிளான் பண்ணணும். அடுத்த நாள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன படிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு பிளானிங்கை செஞ்சு வச்சிடலாம். அண்ட் இன்னைக்கு ஏதாவது கொடுத்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்களா நேற்று, அதில் ஏதாவது செய்யாமல் விட்டுட்டீங்களோ அதை வந்து இந்த நேரத்தை உங்களால் செய்ய முடியும்னா யூ கேன் ஹேவ் திஸ் டைம். ஸோ இவ்வளோதான். ஒரு டைம் டேபிளில் போடுறதுன்றது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, வெரி ஷார்ட். அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டு பழகிக்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுறேன், ஸ்மாஷ் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்துட்டு இந்த ஒரு வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பசங்களா இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஃபார் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்னு சொல்லி ஜெயில் என்னென்ன இருக்கோ அதை நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ பை பை எவ்ரிவன், ஹேவ் அ வெரி கிரேட் டே.